உடச்ச கோதுமை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது வந்து நல்லா மெல்ட் ஆனோடனே கொஞ்சம் முந்திரி பருப்பை பாதி பாதியாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க. கலர் மாறினோடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் பாதாம் பருப்பை வந்து கலர் மாறுறது வரை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் உடச்ச கோதுமை எடுத்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்ருங்க. நல்லா வறுபட்ட உடனே மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோதுமை ரவை வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு தான் வெள்ளைப்பொடி சேர்க்கணும். கோதுமை ரவை வந்து தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்த உடனே மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் வெள்ளைப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இனிப்பு அதிகம் சேர்ப்பீங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பொடி சேர்த்த உடனே கலர் வந்து நல்லா மாறிடும். டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா சேர்க்கண்டாம். ஆனால் பால் பவுடர் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் வந்து திரண்டு வரும்போது வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பை போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வரும்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறினோன்னா கையில் வந்து நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.